Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல example 2 பார்க்க போறோம். Find the following integrals. இதுல first subdivision. Integral x cube minus 1 by x squared dx. Okay, ஒரு function கொடுத்துட்டு with respect to x அதை integrate பண்ண சொல்றாங்க. சரியா? இப்போ பாருங்க. Integral x cube minus 1 by x squared dx. இதை integrate பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் simplify பண்ண போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், integral bracket ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே x squared இருக்குல்ல, இந்த x squared இந்த x cubeக்கும் சொந்தம், இந்த 1க்கும் சொந்தம். சரியா? இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், x cube by x squared மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குல்லையே அது சென்டரில் எழுதிக்கோங்க, 1 by x squared அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த dxும் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்குமே சொந்தம். சரியா? ஓகேவா? தென் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டகிரல் இங்கே பாருங்க a பவர் m by a பவர் n அந்த ஃபார்முலாவில் இருக்கா? we know that a power m by a power n which is equal to என்ன பண்ணுவோம், a power m minus n எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ x power 3 minus 2 கரெக்டா, மைனஸ் இங்கே பாருங்க இது x ஸ்கொயர்டு டினாமினேட்டில் இருக்குது. ஸோ மேலே வந்துச்சுன்னா எப்படி வரும், x power minus 2 அப்படின்னு வந்துடும். கரெக்டா, இன்டூ dx. ஓகேவா? இப்போது சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. சரியா? இப்போ இதெல்லாம் ஈக்குவல் டு கரெக்டாக நேராக போட்டுவாங்க. ஓகேவா? ஏன்னா இதை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம எழுதுறதெல்லாம் இதுக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்டகிரல் எக்ஸ் பவர் 3 minus 2 என்ன வந்துடும், 1 இல்லையா? ஸோ 1 போடணுன்னு அவசியம் கிடையாது, மைனஸ் x power minus 2 dx. ஓகேவா? which is equal to, இப்போ பாருங்க இதில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. கரெக்டா? இது ஒரு டேர்மு அண்ட் இது ஒரு டேர்ம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக இன்டகிரலையும் டிஎக்ஸையும் எழுதிக்கிறோம் இந்த ரெண்டு டேர்முக்குமே. இப்போ எப்படி எழுதலாம், இன்டகிரல் எக்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஆர் x power 1 dx கூட எழுதிக்கோங்க. சென்டரில் மைனஸு, again integral x power minus 2 dx அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். இது எந்த ஃபார்மில் இருக்குது, x power n, அதாவது இன்டகிரல் x power n dx அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அந்த ஃபார்முலாவை கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே எழுதிக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கே எழுதணுன்னா டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது சம்மு. ஸோ தனியாக இந்த சைடில் எழுதிக்கலாம். we know that integral x power n dx which is equal to என்னது, x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? இப்போ சொல்லுங்க, இந்த ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகும், x பவர் பவரில் இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறது அர்த்தம், 1 இருக்கிறது அர்த்தம் இல்லையா? இப்போ என்ன ஆகும், 1 plus 1 by 1 plus 1 வந்துடும். சரியா? சென்டரில் மைனஸு அண்ட் இதையும் அதே மாதிரி பண்ணுங்கள், எக்ஸ் பவர் மைனஸ் 2ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 by minus 2 plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் இன்டகிரல் கான்ஸ்டன்ட்டு சிஏ எழுதணும். சரியா? மறந்துடக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் எக்ஸ் பவர் minus 2 plus 1 minus 1 கரெக்டா, by minus 2 plus 1 minus 1 plus c which is equal to x squared by 2. இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? x பவர் minus 1 plus c அப்படின்னு வந்துடும். ஓகேவா? which is equal to x squared by 2 plus x power minus 1 நம்ம எப்படி எழுதலாம், 1 by x அப்படின்னு எழுதலாம் இல்லையா, plus c. ஓகேவா? therefore integral x cube minus 1 by x squared dx which is equal to x squared by 2 plus
1/x plus c. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?